நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது ஊர் ஊராக போய் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் மனுக்கள் வாங்கினார். 100 நாட்களில் நாங்கள் தமிழகத்தோட என்னென்ன பெண்டிங் இருக்கோ, மக்களுக்கு என்ன கோரிக்கை எல்லாத்தையும் முடிச்சுறேன்னு சொன்னார். இப்போ அந்த பெட்டிகள் எல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, அந்த மக்கள் எல்லாம் தீர்வு பெற்றிருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு மாதம் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா, இதில் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் 100 நாளில் தீர்த்துட்டோன்னு சொன்னது பொய்யா இருக்கணும். அப்படி அது உண்மையாக இருந்தால் உங்கள் ஆட்சி காலத்துக்குள்ளேயே 100 நாளில் நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கு தேதி வரைக்கும் மக்கள் பலவாறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், அரசினுடைய திட்டங்களை எப்படி பெறுறதுன்னு தெரியாமல், அரசிடமிருந்து ஒரு சான்றிதழிலிருந்து பட்டாவிலிருந்து சிட்டா வரைக்கும் எப்படி வாங்கிறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற டேட்டா உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை 2ஐ தாண்டி இதுக்குள்ளே வேறு என்ன அரசியல்? இதில் நீங்கள் பிரைமாக என்ன கொண்டு வர போகிறாங்க? நீங்கள் மகளிர் உதவித்தொகை திட்டம் இந்த ஸ்கீம் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனுக்களும் பெறப்படும்னு சொல்கிற போகிறது. மனுக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்களா, நாங்கள் இவ்வளோ மனுக்கள் இந்த பயணத்தில் இந்த ஸ்டாலின் திட்டத்தின் கீழே எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கான இப்போது அந்த ஒரு முன்னெடுப்பு இதுக்குள்ளே மிக தெளிவாக தெரியுது. அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இது அரசியல் ரீதியாக மக்களுக்கு காட்டப்படுகிற வேடிக்கை. எப்படி தேர்தல் வாக்குறுதி என்கின்ற வேடிக்கையை வைத்து இத்தனை ஆண்டு காலம் இந்த ஓட்டிகிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வேடிக்கையை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். சரி, இதில் அரசு செய்யக்கூடிய திட்டமாக இருந்தால், அரசு ஏற்கனவே உங்கள் அரசு சிறந்த அரசாக இருந்தால் இப்படி ஒரு அவசர நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம். இது அவசர நிலை கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரையிலும் ஒரு வேலையும் நடக்கலை, அதனால் நாங்கள் இப்படி ஒரு இதை போட்டு எங்கள் செயலற்ற இடத்தை செயல்பட்டதாக காமிக்கிறதுக்கான முயற்சின்னு நம்ம எடுத்துக்க கூடாது.